சக்யூலண்ட்டை ஒரே மாதிரி வைக்காம, டிஃப்ரெண்ட்டாக பாட்டில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாமா? இது வந்து ஒரு வே ஆஃப் ஆர்ட் கூடங்க. எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால யூசுவலாக நான் சக்யூலண்ட்டை எடுத்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்கான பாட் வந்து நான் செலக்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி நான் செலக்ட் பண்ண பாட்ஸ் தான் இது எல்லாமே. இந்த மாதிரி டாட்டாய்ஸ் மாதிரி, நம்மள ஆயிஸ்டர்ஸ் மாதிரி, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிற புரோக்கன் காஃபி மக் இந்த மாதிரி அனிமல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதெல்லாம் நம்ம வாங்கி சக்யூலண்ட்டை அரேஞ்ச் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். செகண்ட் வந்து கிட்ஸுக்கு வந்து அதை பார்க்கும்போது பிளான்ட்டு க்ரோ பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணேன், இன்றைக்கி கொஞ்சம் பாட்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் ப்ரோக்கன்ஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி சக்யூலண்ட் அரேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க. அது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்தோம், இதுலலாம் வைக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறத நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக நம்ம சக்யூலண்ட்டை வந்து அரேஞ்ச் பண்ணலாம். நான் பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு பேரட் கேஜ் இருந்தது. அதுக்குள்ளே ஸ்ட்ரிங் ஆஃப் ஹார்ட் ஹேங் பண்ணும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதே மாதிரி இந்த மாதிரி பார்ட்ஸில் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. நமக்கே வந்து இன்னும் நிறையா க்ரோ பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வரணும். அதனால் போன்சாய் மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சக்யூலண்ட் வந்து 75 ருபீஸ் 100 ருபீஸ்லேருந்து சேல்ஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.